கொஞ்ச நாள் ஆதிரா ஆதிரான்னு ஓயாம என் பேரையே சொல்லி சொல்லி நல்லா பேசுவீங்க. திடீர்னு அந்த பேரை உங்க வாயிலிருந்து கேட்கவே பஞ்சம் வந்த மாதிரி அடியோட பேசாம நிறுத்திடுவீங்க. அப்போல்லாம் அது ஏன்னு காரணம் கூட தெரியாம, நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியாம இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? அப்புறம் நீங்க மறுபடி பேச ஆரம்பிச்சதும், இனிமே இது மாதிரி நடக்க விடக்கூடாது. நீங்க என் கூட பேசாமலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்னா செய்யும் போதும், பேசும் போதும், இத செஞ்சா அவரு கோச்சுப்பாரா? இப்படி பேசினா என்கிட்ட பேசாம போயிடுவாரான்னு, ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுவேன் தெரியுமா? அந்த நேரம்லாம் நான் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட எனக்கு தோணுனத பேசி, பழகின்னு இல்லாம இப்படி என்ன பேசணும், எதை செய்யணும்னு ப்ரிப்பேர் பண்ணி நடந்துக்கிறவளா, நம்ம பாண்டிங் இருக்குன்னு நினைக்கும் போது அப்படியே மூச்சு முட்டி அழுக வரும். ஆனாலும் நீங்க என் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சா மட்டும் போதும்னு என்ன நானே சமாதானம் பண்ணிப்பேன். ஆனா நான் எத்தனை தான் திட்டம் போட்டு வச்சாலும் அது அத்தனையும் தோல்வி தாங்குற மாதிரி மறுபடியும் நீங்க நம்ம 2 பேருக்கிடையில ஒரு சுவர் எழுப்பிடுவீங்க. நானும் ஒவ்வொரு தடவையும் அதை தரமட்டமாகணும்னு முயற்சி பண்ணி பாதி வரைக்கும் அதை உடைச்சா நீங்க அதை மறுபடியும் எடுத்து கட்டுவீங்க. இப்படி மூச்சு கூட விடாம போராடி நான் திட்டம் போட்டதெல்லாம் உங்க கூட நான் சந்தோஷமா வாழணுமேனே தவிர நான் நல்லா வாழ்றதுக்காக உங்க தங்கச்சி வாழ்க்கையை அழிக்கணும்னு ஒரு நாளும் திட்டம் போட்டதில்லைனா என்றவள் குரலில் இருந்த அழுத்தமான உண்மை சர்வாவை சுட்டது. அவள் ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல இவனுக்கே மூச்சு முட்டி போனதில் வேதனையில் செவ்வரியோடி அவள் வதனத்தை ஒரு கையாளாக தனத்துடன் வேடிக்கை பார்த்தான்.